ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். ஊர்லேருந்து வர கடைசி மினி விலாக் இதுவாக தான் இருக்கும். நாங்கள் ஊர்லேருந்து சென்னைக்குமே கிளம்பி வந்துட்டோம். சனிக்கிழமை அம்மா வீட்டில் ரொம்ப ரொம்ப நல்லா சாமி கும்பிட்டோம். திருப்தியாக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நாங்கள் சென்னைக்குமே வந்துட்டோம். சாப்பாடு, சாம்பார், வடை, பாயாசத்தோடு சமையல் மதியம் லஞ்சு சாப்பிட்டோம். மதியம் கூட சொல்ல முடியாது, ஈவினிங் டைமே ஆகிடுச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாமே ரெடி ஆகிட்டு உட்காந்து சாமிக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்கள் தெருவில் தான் ஃபஸ்ட்டு சாமி சுற்றி வருவாங்க. இங்கே வர்றது இங்கே தான் இருக்கும். நம்ம ஆரத்திலாம் கொடுக்கவே முடியாது. கடைசியாக தான் வருவோங்க. கடைசியாக அதுக்கப்புறம் இங்கே ட்ராமாலாம் வைப்பாங்க ஊரில். அந்த இடத்துல சாமி ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அவர் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியதே எங்கள் தெருவில் தான் பார்ப்போமா, அதுக்காக அவருக்காக வெயிட்டிங்கில் இருந்தோம். சாமியெல்லாம் பார்த்துட்டோம். இன்னும் ஆரத்திலாம் காமிக்கவே இல்லை. அதுக்குள்ளே இங்கே ட்ராமாலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரி, நாங்கள் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். எந்த வருஷமே போக மாட்டோம். சும்மா கொஞ்ச நேரம் போவோம், அதுக்கப்புறம் வந்துடுவேன். சரி, அவங்க ஊர்லேருந்து வரேன்னு சொல்லியிருந்தாங்களா, எங்களை கூப்பிட்டு விட்டுட்டு புதன்கிழமை விட்டுட்டு போனாங்க. அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை விடியற்காலையே அவங்க சென்னைக்கு வந்துட்டாங்க. சனிக்கிழமை ஒரு 12 மணி ஆகிடுச்சு. சரி, அது வரைக்கும் நம்ம சும்மா தானே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராமாக்குமே கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்து பார்த்துட்டு ஃபுல்லாமே உட்காந்துட்டோம். 6 மணிக்கு மேலே தான் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ நேரமே உட்காந்துட்டு இருந்தோம். அப்புறம் சாமி வீட்டுக்கிட்டேயுமே வந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்துட்டு சாமியெல்லாம் பார்த்துட்டு ஆரத்தியெல்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்ப நாங்கள் திரும்ப ட்ராமா பார்க்கவே போயிட்டோம். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது இந்த வருஷம். 5 வருஷம் கழித்து நாங்கள் திரும்ப இங்கே போயிருக்கோம்னு நினைக்கிறேன் அம்மா வீட்டுக்கு. புரட்டாசி மாதம் 3வது சனிக்கிழமைனா அம்மா வீட்டுக்கு தான் போயிடுவோம். ரொம்ப நல்லா இருந்தது. சாமி இங்கே நிறுத்திடுவாங்க. இந்த ட்ராமாலாம் வைப்பாங்க பார்த்தீங்களா, அங்கேயே ஸ்டாப் பண்ணி வச்சுருவாங்க. திருவிழாவே கம்ப்ளீட் ஆக போகுது. ரொம்ப சந்தோஷமாக சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் சென்னைக்கு வந்துட்டோம். பொதுவாகவே மாமியார் வீட்டில் திருவிழா வைக்கிறதுக்கும் அம்மா வீட்டில் திருவிழா வைக்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் அதிகமாக இருக்குது. மாமியார் வீட்டில் நம்ம எல்லா வேலையும் பயந்து பார்த்து செய்யணும். அம்மா வீட்டில் அந்த டென்ஷன்லாம் இருக்கவே இருக்காது. வேலை செஞ்சாலும் அம்மா திட்ட மாட்டாங்க, வேலை செய்யலனாலும் திட்ட மாட்டாங்க. எனக்கு எங்கள் அம்மா வீடு ரொம்ப பிடிக்கும். உண்மையை சொல்லலாம், நான் எந்த வேலையுமே செய்யலைங்க இந்த டைமு. ரொம்ப ஹாப்பியாக போயிட்டு வந்தேன். நாளைக்கு பார்ப்போம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.